ஒருத்தவங்க நமக்கு தீமை செஞ்சாங்கன்னா அவங்களுக்கு தீமை செய்யாம நம்ம விடவே மாட்டாங்க. ஆண்டவர் சொல்றாரு, ஒரு கணத்துல அறைந்தா மறு கணத்தை காட்டுன்னு சொல்றாரு. ஆனா இன்றைக்கு எத்தனை பேர் அப்படி இருக்கிறோம்? இன்னைக்கு பாருங்க, ஒருத்தவங்க ஒரு தீமை செஞ்சாங்கன்னா உடனே அவங்க அடுத்த நிமிஷமே என்ன பண்ணணும், அது சரிக்கு சரி கட்டணும்னு பாக்கணும். ஒருத்தவங்க அடிச்சாங்கன்னா அடுத்த நிமிஷமா அடிச்சிடணும். ஒருத்தவங்க திட்டினாங்கன்னா அதுக்கேற்ற மாதிரி திட்டணும். அவங்க செய்ய நானும் செய்ய மாட்டேன், அவங்க கொடுக்கலையே அவனாலும் கொடுக்க மாட்டேன், அது மாதிரி சொல்லிட்டு என்ன பண்றோம்? அநேக நேரங்கள்ல தேவனுடைய வார்த்தைக்கு நாம் மீறி என்ன பண்ணணும், நடக்கக்கூடியவர்களா இருக்கிறோம். ஆகவே நான் அப்போஸ்தலனாகிய பவுல் அந்த ரோமருக்கு எழுதும் பொழுது ரொம்ப அழகா சொல்றாரு, நீங்கள் தீமையினாலே வெல்லப்படாமல் தீமை என்ன பண்ணுமாம், நன்மையினாலே வெல்லு. ஹல்லேலூயா. இந்த சகோதரர்கள் எல்லாம் வெக்கப்பட்டு போயிருப்பாங்க. யோசேப்பு இந்த காரியங்களை சொன்ன மாத்திரத்துல அவர்கள் எல்லாரும் என்ன பண்றாங்க, முகம் குப்புற அவனுக்கு முன்பாக விழுந்து என்ன பண்றாங்க, எல்லாரும் என்ன பண்றாங்க, மன்னிப்பு கேட்கக்கூடியவர்களா இருக்கிறாங்க. ஹல்லேலூயா. அப்ப பாருங்க, தேவன் நமக்கு தீமைக்கு தீமை செய்ய கட்டளையிடவில்லை, நாம தீமை செய்தவர்களுக்கு நன்மை செய்ய கற்றுக் கொடுத்திருக்கிறார். ஹல்லேலூயா. உங்கள் சத்துருக்கள் என்ன பண்ணுங்க, சிநேகியுங்கள் ஆண்டு நமக்கு கற்றுக் கொடுத்திருக்கிறார். ஆகவே அன்பு தேவச்சனமே, ஒருவேளை நீங்க யார் மேல பகையா இருக்கிறீங்க, அவங்க